அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதாம். இந்த பதிவில் 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி இந்த 4 தேதிகளில் பிறந்தவங்களுக்கான ஒரு பொதுவான பலன்கள். இந்த தேதிகள் அவங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கும், இந்த தேதிகளில் அவங்க என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, இந்த தேதிகளுக்கான ஒரு ஆட்சி கிரகம் எது, ஆட்சி பெற்ற நாள் எது, அவங்க செய்ய வேண்டிய சுப ஓரைகள் என்ன அப்படிங்கிறத இதில் நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ 1ஆம் தேதி அப்படின்றது 1 அப்படிங்கிறது ஒரு ஆளுமை மிக்க நம்பர். எதுலேயுமே நம்பர் 1 இருக்கணும், எதுலேயுமே முன்னோடியாக இருக்கணும், எதுலேயுமே நான் தான், என்னுடைய சொல் தான், என்னுடைய செயல் தான், எனக்கு அப்புறம்தான் எல்லாமே, நான் வச்சதான் சட்டம், எனக்கு எல்லாம் தெரியும், இந்த மாதிரியெல்லாம் ஒரு அமைப்புகளில் பேசுவாங்க இல்லையா. அவங்க எல்லாமே இந்த 1 ஆதிக்கம், அந்த 1 எண்ணினுடைய ஆதிக்க நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிறு என்ன? சூரிய பகவான். அப்போ சூரிய பகவான் யார்? ஆளுமை கிரகம். இந்த ஆளுமை பண்பு, ஆளுமை திறன், எதுலேயுமே முன்னோடியாக இருக்கணும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய அந்த எண், அந்த நாள், அந்த சூரிய பகவான். இவங்க இந்த 1ஆம் தேதி, அதே மாதிரி 10ஆம் தேதி பிறந்தவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஆதிக்க எண் 1 தான். அந்த 10ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமை அதுக்குரிய உகந்த நாள், அதிர்ஷ்டகரமான உகந்த நாள், செயல்பாடு மிகுந்த நாள். அது ஆளுமை கிரகம் சூரியன் தான். அந்த ஆளுமை ஓரைன்னு சொல்லுவாங்க, சுப ஓரை அப்படின்றது அவங்களுக்கு அந்த சூரிய ஓரை தான். இப்போ அந்த நாளில் அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம், அந்த எண்ணினுடைய ஆதிக்கம், அந்த கிரகத்தினுடைய ஓரையினுடைய ஆதிக்கம் அந்த சூரியனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். அப்போ அன்றைக்கு அவங்க என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பில் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி 19ஆம் தேதி, 19ஆம் தேதின்றது 1 கூட்டல் 9 10, அதுவும் 1 நம்பர் தான், ஆளுமை. அவங்களுக்கு அதே தான், அந்த ஞாயிற்றுக்கிழமை, அந்த சூரியன், அந்த சூரிய ஓரை. இந்த காலங்கள் தான் அவங்களுக்கு மிகுந்த வலிமையான காலங்கள். அவங்களும் இந்த ஓரைகளில் கடைப்பிடித்து அந்த சூரியனுடைய ஆதிக்கத்தில் அந்த செயல்பாடுகளை, எந்த ஒரு செயல்பாடு செஞ்சாலும் அவங்களுக்கு அது ஒரு பலிதமாக இருக்கும். அப்போ ஆதிக்கம் நிறைந்த கிரகம், ஆளுமை மிக்க கிரகம் அந்த தேதியில் இருக்குது. அந்த தேதி அதைத்தான் சொல்லுது. அதே மாதிரி 28ஆம் தேதி, அந்த 28ஆம் தேதியும் 1 நம்பர் தான் குறிக்குது. அப்போ உங்களுக்கு எல்லாமே இந்த 1, 10, 19, 28 ஆகிய 4 தேதிகளில் யார் பிறந்தாலும் அவங்களுக்கு 1 நம்பர் தான். அவங்க ஆளுமை மிக்க திறன் உள்ளவங்களாக இருப்பாங்க. எதையுமே ஒரு எப்படின்னு கேட்டால் ஒரு முன்னோடியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தேதியினுடைய ஆதிக்கம் அதுதான், அந்த 1ஆம் நம்பருடைய ஆதிக்கம் அதுதான். அது ஞாயிறை குறிக்கக்கூடியது, ஞாயிற்றுக்கிழமை, சூரிய பகவானை குறிக்கக்கூடியது. அவங்க எப்போவுமே ஒரு பிரகாசமான ஒரு செயல்பாடோடு இருப்பாங்க, பளிச்சுன்னு பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க செய்ய வேண்டிய ஓரை அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காலண்டரில் சூரிய ஓரை, செவ்வாய் ஓரை, புதன் ஓரை, இந்த மாதிரிலாம் போட்டிருக்கும். அப்போ இந்த சூரியனுக்கு நட்பு கிரகங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், செவ்வாய் பகவான் நட்பானவர், புதன் பகவான் நட்பானவர், குரு பகவான் நட்பானவர். அப்போ இந்த தேதிகளில் பிறந்தவங்க ஒரு நல்ல காரியத்தை செய்ய போகிறீங்க, நீங்கள் ஏதோ மனசில் நினச்சி ஒரு காரியத்தை அதை தொடங்க போகிறீங்க, நீங்கள் என்ன செஞ்சாலும், எதை செஞ்சு தொடங்கினாலும் இந்த ஓரைகளில் பார்த்துக்குங்க. செவ்வாய் ஓரை, புதன் ஓரை, குரு ஓரைன்னு இருக்கும், சூரிய ஓரைன்னு இருக்கும். இது எல்லாம் ஆதிக்கம் மிகுந்த நட்பு கிரகத்தினுடைய ஓரைகள். இப்போ இந்த ஓரைகள் நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியங்கள் திருப்திகரமாக செயல்பட்டு உங்களுக்கு மன சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். மனநிறைவாக செயல்பட்டு அது ஒரு வெற்றி ஸ்தானத்தில் இருக்கும். இப்போ கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது அந்த ஓரைகள் தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த 1, 10, 19, 28ஆம் தேதிகளில் பிறந்தவங்க
நான் என்னென்னமோ செஞ்சு பார்க்குறேன், என் தேதிக்கு அது ஒத்து வர மாட்டேங்குதே அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் கால நேரங்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, நமக்கு எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் இருந்தால் அந்த தேதிகளும் அந்த நாட்களும் செயல்படும் அப்படின்றத தெரிஞ்சு செய்யணும். பஞ்சாங்கங்கள் என்பது குறிக்கப்பட்ட நாட்கள் ஓரைகள் எல்லாம் காலங்கள் எல்லாம் ஒரு தேவையில்லாத ஒன்று கிடையாது, அவசியமான ஒன்று. அதனால் இந்த தேதிகளில் பிறந்தவங்க ஒரு ஆளுமை மிக்க திறனோடு இருப்பாங்க, எதுலேயும் முன்னோடியாக இருக்குன்னு நினைப்பாங்க, எதையுமே வெல்லக்கூடிய திறமையில் இருப்பாங்க, ஆட்சியாளனுன்ற ஒரு இதில் இருப்பாங்க, எந்த சூழலும் தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க, எதுக்கும் தன் கீழே இறங்கி வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஒரு சாதாரண அந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு குணநலங்கள் இருக்கும். அவங்களுக்கு உண்டான நாள் ஞாயிறு, எண் 1, ஆதிக்க கிரகம் சூரியன், ஆட்சி கிரகம், அவனுடைய சூரிய ஓரைகள், செவ்வாய் ஓரை, புதன் ஓரை, குரு ஓரை. இந்த ஓரைகளில் இந்த தேதிகளில் பிறந்தவங்க என்ன காரியம் செஞ்சாலும் அந்த காரியம் சுபத்துவம் அடையும், சுபத்துவம் அடைந்து ஜெயத்தில் முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நண்பர்களை, இந்த தேதிகளில் பிறந்தவங்க இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்குள்ள செயல்பாடுகள் செஞ்சு காரிய வெற்றி பெறுங்க. மிக்க நன்றி.